எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடி இல்லை அப்படின்னா அந்த வாகனத்துடைய பயணமே தடைபட்டு விடும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் மூடி தானே, இது இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் பல இடங்களில் பயணங்கள் தடைபடுது. அது எப்படின்னு பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து பொதுவாக மவுத் அப்படின்னு சொல்லி வட்டார வழக்க மொழியில் சொல்லுவாங்க. மவுத் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஆனால் உண்மையான பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து வால்வ் ஸ்டெம். இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கா, அதோடைய பேர் வந்து வால்வ் கோர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கேப் வந்து போடாமல் இருக்கும் பொழுது இதுக்கு உள்ளே வந்து மண் போய் அடைஞ்சிக்கிடும். அதே மாதிரி மழை நேரங்களில் வந்து தண்ணியும் உள்ளே சேர்ந்து அப்படியே மாவு மாதிரி ஆகி இந்த உள்ளே இருக்கிற கோர் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டக் ஆகி அது வழியாக ஏர் வந்து லீக் ஆகிடும். நம்ம நைட்டில் வந்து வண்டி நிறுத்தி வச்சுருப்போம். பகலில் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கும், ஒருவேளை பஞ்சராக இருக்குமோ அப்படின்னு பார்ப்போம். பஞ்சர் பார்க்க கடைக்கு கொண்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பஞ்சர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மவுத்து வழியாக ஏர் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிரமத்தை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேப் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பொழுதுமே என்னுடைய ஸ்கூட்டர், பைக்கு, கார்லெல்லாம் ஒரு ஸ்கூட்டரில் ஒரு 10 வச்சுருப்பேன், கார்லெல்லாம் ஒரு 50 வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சுருப்பேன். வச்சுட்டு 50 எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது எனக்கு தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரையாவது பார்த்தாலோ, சப்போஸ் ஏதோ ஒரு வண்டி எங்கள் இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட அந்த வண்டியில் வந்து இந்த மாதிரி கேப் இல்லைன்னா நான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுப்பேன். இது என்னுடைய ரொம்ப காலத்து ஒரு பழக்கம். ஏன் அப்படின்னா அதோட சீரியஸ்னஸ் வந்து எனக்கு தெரியும். ஒரு சின்ன தவறு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடும், அந்த பயணத்தையே தடைப்பட்டு விடும். இந்த இடத்துல உள்ளே வந்து நம்ம மண் போடுறோன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் மண் போட்டு விட்டுட்டேன். மண் போட்ட பிறகு என்னென்னா உள்ளே போய் இப்படி நிற்கும். இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணியும் பட்டுருச்சு அப்படின்னா அந்த மாய்ச்சர் வந்து அப்படியே சேர்ந்துக்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் ஏர் செக்அப் பண்ண போவோம். ஏர் செக் பண்ண போகும்போது என்ன ஆகும், உள்ளே ஏற்கனவே மண் இருக்குது இல்லையா, ஏற்கனவே தண்ணி மாதிரி இருக்குது. உள்ளே நம்ம வச்சு அமுக்கி ஏர் பிடிப்பாங்க. ஏர் பிடிக்கும்போது என்ன ஆகும், இந்த மண்ணெல்லாம் உள்ளே போய் நிற்குமா, இந்த சைடில் போய் நிற்குமா, திருப்பி எடுப்பாங்க. எடுத்த பிறகு அதுலேருந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அப்போ செக் பண்ணும்போது இருக்காதான், லேட்டராக பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும், ஒருவேளை மண் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அமுக்கி விட்டிங்கன்னா இந்த மண் வந்து வெளியே வந்துடும். ஓகே ரைட்டா, சின்ன சின்ன மண் இருந்துச்சுன்னா அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப வச்சு நம்ம இதே பொசிஷனில் கொண்டு போய் திரும்ப வந்து ஏர் பிடிக்கும்போது தான் சிக்கலே வரும் இல்லையா. அதனால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த கேப் போட்டு வைக்கிறது தான். இந்த கேப் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, 2 வீலர் கடைகள்லையோ டயர் கடைகள்லையோ கேட்டால் கிடைக்காது. நிறைய பேர் தனியாக வச்சுருக்க மாட்டாங்க. சைக்கிள் கடையில் இருக்குது, சைக்கிள் ஷோரூம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்குது. சைக்கிள் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து வச்சுருக்காங்க. நீங்களும் வாங்குங்க, நீங்களும் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுங்கள்.